எல்லோருக்கும் என் அன்பான நல்லாசிகளையும் நல்வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். ஏங்க, பெண் பூ போன்றவள் சொல்லுகிறோம், பெண் சீதாதேவி என்று சொல்லுகிறோம். உலகத்தில் பெரும்பாலும் சக்தி கோயிலுக்கு தான் எல்லாரும் போய் வணங்குறோம். சிவன் கோயிலில் ஞானம் மட்டும்தான் கொடுப்பாருங்க, சிவன் அருளை மட்டும்தாங்க கொடுப்பாரு. பெருமாள் செல்வத்தை கொடுப்பாருங்க, சக்தி எல்லாத்தையும் கொடுப்பாள். அருளை கொடுப்பாள், ஞானத்தை கொடுப்பாள், பக்தியை கொடுப்பாள், புத்திர பாக்கியத்தை கொடுப்பாள், திருமண வாழ்க்கையை தருவாள், பேர் புகழ் அந்தஸ்தை கொடுப்பாள், அஷ்டலட்சுமியை கொடுப்பாள். அப்பேற்பட்ட பெண் தன் வாழ்நாளில் திருமணம் ஆன பிறகு படுகிற கஷ்டம் இருக்கிறதோ அது அளவுமில்லாத கஷ்டங்கள்ங்க. பல பேர் சந்தேகமான பார்வை, பல பேர் குடிச்சிட்டு மனைவியை சித்திரவதைப்படுத்துறாங்க. என்னோட பேசுகிற போது பல பேர் அழுகுறாங்க. என் கணவர் என்னை கொடுமைப்படுத்துகிறார், சித்திரவதைப்படுத்துகிறார், நகை இல்லை பணம் இல்லைன்னா என் குடும்பத்தை ரொம்ப மரியாதை குறைவில்லாத பேசுகிறார். என்ன சாமி இந்த பிறவி? பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளெல்லாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, தாய்கிட்ட நான் எப்படி இருக்குன்னு கூட எந்த பிள்ளைகளும் கேட்கறது இல்லை. ஒன்று மட்டும் நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பெண் சக்தியின் அம்சம். பெண் கோபம் கொண்டாள், மதுரை கண்ணகி அழித்தால் போல் உன் குடும்பத்தையும் அழித்து விடுவாள். யாரும் சாதாரணமாக பெண்ணை நினைத்து விட வேண்டாம். அவள் சொத்தால் மதிக்கக்கூடியவள் அல்ல. பெண்ணால் சக்தியினுடைய அம்சம். அந்த சக்தியாக நீ உன் மனைவியை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணையும் அன்பாக நேசிக்க வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும், ஒழுக்க வேண்டும், நல்ல குரு வேண்டும். பத்ரகாளி தான் இந்த உலகத்தை 9 கிரகத்தை தடுப்பாள். ஆகவே பெண்ணுக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்றால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வேணும். தீர்க்க சுமங்கலிக்கு என்ன வேண்டும்? கணவனுடைய வணங்கணும், குலதெய்வத்தை வணங்கணும், அப்பா அம்மாவை வணங்கணும், பெரியவங்களை வணங்கணும், தானம் தர்மம் செய்யணும், ஒழுக்கமாக இருக்கணும், மனம் தடுமாறக்கூடாது. அப்படி இருந்து விட்டால் உன் தலையில் வைத்த பூ தலையிலிருந்து இறங்காது. உன் கணவன் கட்டிய தாலி என்றும் 16 மார்கழியில் போல 30 திருமணம், 60 திருமணம், 70 திருமணம், 80 திருமணம், நீ தீர்க்க சுமங்க வாழ்வாய் என்பது தாயினுடைய கட்டளை.